அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். வாக்குரிமை என்னும் சொல் டேஸ் ஆகியவற்றிலிருந்து தோன்றியதாகும். ஆன்சர் ஆங்கிலோ பிரெஞ்சு. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15 டேஸ் பற்றியதாகும். தேர்தல்கள் பற்றியதாகும். தேர்தல் இயல் என்பது டேஸ் பற்றிய கல்வியாகும். தேர்தல்கள் பற்றிய கல்வியாகும். டேஸ் என்பது பன்மைத்துவ பெரும்பான்மை தேர்தல் முறைகளில் எளிமையான வடிவமாகும். ஆன்சர் முதலில் நிலையை கடந்து செல்லுதல். முதலாவது வரையறை ஆவணச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டேஸ் ஆகும். 1952. தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் என அழைக்கப்படுகிறது. இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எது? சட்டத்திருத்தம் 61. இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு உறுப்பு எது? உறுப்பு 324. 52வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1985 டேஸ் பற்றியதாகும். கட்சித்தாவல் தடை சட்டம். ஓர் உறுப்பினரின் மறைவு அல்லது பதவி விலகலால் வரும் தேர்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் இடைத்தேர்தல். பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு டேஸ் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 1/3. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை டேஸ் நியமிக்கிறார். இந்திய குடியரசுத் தலைவர். இந்திரஜித் குப்தா குழு 1998 டேஸ் தொடர்பானதாகும். ஆன்சர் தேர்தல் சீர்திருத்தங்கள். இந்தியாவில் முதலாவது பொதுத் தேர்தல்கள் டேஸ் ஆண்டு நடைபெற்றது. 1950-51. அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்களை டேஸ் குழு ஆதரித்தது. இந்திரஜித் குப்தா குழு. கூற்று ஏ. இந்திய நாடாளுமன்றம் ஈர் அவைகளை கொண்டதாகும். காரணம் கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. ஆன்சர் ஆ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும். ஆர் என்பது ஏ என்பதன் சரியான விளக்கமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.